இதே மாதிரியே தண்ணி சட்னி வச்சு நீங்கள் இட்லி தோசைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செமையாக டேஸ்ட் இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா. வணக்கம், சுமதி சமையல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப சிம்பிளாக ஒரு ரோட்டுக்கடை தண்ணி சட்னி வைக்க போகிறோம் தக்காளியில். அதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சட்னி செய்கிறதுக்கு தேவையான பூண்டு போட்டுக்கலாம்ப்பா. ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 50 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணால் போட்டுக்கோங்க. ஒரு 10 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்துட்டேன்ப்பா. தண்ணி ஊற்றாமல் 1-2 அப்படி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்குவோம். ஒரு 150 கிராம் தக்காளி இருக்கும். இதையும் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சட்னி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன்ப்பா. இதை இப்போ தாளிச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கணும். அதே மாதிரி நீங்களும் அரைச்சிக்கோங்க. இதை தாளித்து எடுத்துக்கலாம்ப்பா. ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன்ப்பா. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. கடுகு இந்த பருப்பு போட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க சட்னியை போட்டு நல்லா கொதி வச்சுக்கலாம்ப்பா. தண்ணி ஊற்றாமல் நல்லா கொதிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரலையும் நல்லா வணக்கிக்கலாம்ப்பா. தண்ணி ஊற்ற வேண்டாம். இதை இப்போயே நல்லா வணக்கிக்குவோம். இது மாதிரி தெரிக்குதில்ல, அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். சட்னி நல்லா பச்சை வடை போயிடுச்சுப்பா. நல்லா இதே மாதிரியே தண்ணி ஊற்றாமல் நல்லா வணக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சட்னி தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதியட்டும். தண்ணி ஊற்றுனதுனால உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு டைம் ஒரு 2 நிமிஷம் கொதி வச்சுக்குவோம். மூடி கொதி வச்சு சட்னி நல்லா கொதிஞ்சிருச்சு பாருங்கள். இது மாதிரி தண்ணியாக இருக்கணும். இதோட கொஞ்சம் இன்னும் ஒரு டேஸ்ட்டுக்கு வேணும்னா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு கலந்து ஊற்றிக்கங்கப்பா. கொஞ்சம் திக்னஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். எல்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். சட்னி தனியாக தெரியாமல் அப்படி ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். அதனால் லாஸ்ட்டாக கொஞ்சம் இறக்க போகிற டைமில் இது மாதிரி ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரோட்டுக்கடை தண்ணி சட்னி ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ஒரு கொதிஞ்சா போதும்பா. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு இறக்கிக்கலாம்ப்பா. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது எவ்வளோ தண்ணியாக இருக்கோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுமதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.